வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான கால்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அவங்க நலம் பெறலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மூத்த குடிமக்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 50-60 வயதுக்கு அப்புறமும் அவங்க கால்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. ஸோ நமக்கு ஏன் கால்சியம் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். கால்சியம் ஒரு அத்தியாவசியமான கனிமம். இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு ஆதரிக்க முக்கிய பங்கு வகிக்குது. வலுவான எலும்புகள், பற்கள், தசைகள் என அனைத்துமே பெறுவதற்கு கால்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சார்ந்துதான் இயங்குறோம். அப்ப பார்த்தோம்னா இந்த கால்சியம் இருந்திருக்கக்கூடிய ஃபுட்ஸ் 50-60 வயதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாட்டிலாம் என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக எந்தெந்த மாதிரியான மருத்துவமைகள் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பகிர்ந்துக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கால்சியம் சத்து அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த கால்சியம் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படின்னா பால் மற்றும் பால் பொருட்களை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பால், சீஸ் மற்றும் தயிர் போன்ற பால் ப்ராடக்ட்ஸ்கள் இதெல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கால்சியத்திற்கான சிறந்த மூலங்கள் தான். 250 மில்லிலிட்டர் பாலில் 300 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியமும், ஒரு கப் தயிரில் 450 மில்லிகிராம் கால்சியம் சத்தும் நம்ம பெறலாம். அதே சமயம் சேச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பு இல்லாத பால் சார்ந்த பொருட்களை நம்ம விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு பரிந்துரைக்கிறாங்க மருத்துவ நிபுணர்கள். 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாம, பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாம, சுகர் ப்ராப்ளம் இல்லாம கால்சியம் சத்து அதிகரித்துக் கொண்டு எலும்புகள், பற்கள் மற்றும் தசைகளை வலுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிக கொழுப்பு இல்லாத, அளவாக இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கக்கூடிய, குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய, கொழுப்பு இல்லாத மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. பதப்படுத்தப்பட்ட கடல் உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கால்சியம் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். பதப்படுத்தப்பட்ட மீன்கள் சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாம மீன் எலும்புகள்ல ஏராளமான கால்சியம் சத்து கொண்டிருக்கு. இப்ப பதப்படுத்தப்பட்ட வஞ்சரம் மீன் இதெல்லாமே பார்த்தோம்னா அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன், சால்மன் மீன், மத்தி மீன், இதெல்லாமே காணாங்கெழுத்தி மீன், இதெல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இறால் போன்றவையெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடும்போது 85 கிராம் பதப்படுத்தப்பட்ட மீன்ல 170 முதல் 350 மில்லிகிராம் வரைக்குமே உங்களுக்கு கால்சியம் சத்து அந்த பதப்படுத்தப்பட்ட கடல் உணவுகள் கிடைக்குது. அதுவும் குறிப்பாக அந்த மீன்களுடைய முள்கள் இருந்து உங்களுக்கு அந்த கால்சியம் சத்து கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வயதானவர்கள் கூட வாரத்திற்கு 2 முறை அதிக எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டாங்க மீன் அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாம கால்சியம் சத்தெல்லாம் கிடைச்சி எலும்பு, தசை, உடல் நரம்புகள், பற்கள் எல்லாமே உங்களுக்கு வலுவாக இருக்கும். ஸோ கால்சியம் சத்து 50-60 வயதிற்கு மேல பெறணும் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குறிப்பா பார்த்தோம்னா அந்த கால்சியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக விதைகள் எல்லா ஊட்டச்சத்துக்களினுடைய களஞ்சியமாக இருக்கு. இப்ப எள்ளு விதைகள்ல மற்றும் கசகசா விதைகள்ல கால்சியம் தவிர ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அதே போல காப்பர், இரும்பு சத்து மற்றும் மேங்கனீஸ் போன்ற பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் காணப்படுது. ஒரு 28 கிராம் பாத்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ்ல 50 இருந்து 250 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் சத்து காணப்படும். அப்போ கால்சியம் சத்து தவிர்த்து பிற விட்டமின் ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு பார்த்தோம்னா அந்த கால்சியம் சத்தோட சாண்டி நமக்கு அந்த எலும்புகள், தசைகள், நரம்புகளை பற்களையும் நமக்கு வலுவாக வைக்கக்கூடியது. அப்போ நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் சத்தோட சேர்த்து பிற ஊட்டச்சத்துக்களுமே நம்மளுடைய 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய தாத்தா பாட்டி, மூத்த குடிமக்கள் அனைவருமே பெற்று நலமோடு இருக்கலாம். பாதாம் பருப்பு அந்த வகையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. பாதாம் பருப்புல அதிக அளவு கால்சியம் இருக்கு. 28 கிராம் பாதாம் பருப்புல 80 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம பாதாம் பருப்புல விட்டமின் இ, மேங்கனீஸ் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் காணப்படுது. இப்போ பாதாம் பருப்பு நீங்க சாதாரணமா ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லயும் சாப்பிடலாம். அது எலும்புகள், நரம்புகள், தசைகளை வலுப்படுத்தும். உடலுக்கு ஒட்டுமொத்தமான எனர்ஜியை கொடுத்து உடல் எடையை உங்களுக்கு அந்த 60 வயதிலுமே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும். நீங்க பாதாம் பருப்பு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமா நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு நீங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து உடனடியாக உங்களுக்கு உறிஞ்சப்பட்டு மருத்துவமனைகளை பாதாம் பருப்பு கொடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 40, 50, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கால்சியம் சத்துக்களை அதன் மூலமாக பெறலாம். பீன்ஸ் சாப்பிடுவது நமது உடலுக்கு பல வகையில நன்மைகளாக அமையுது. பீன்ஸ்ல பாத்தீங்கன்னா கால்சியம், நார் சத்து, புரதம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பொட்டாசியம், ஜிங்க், இரும்பு சத்து, மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் காணப்படுது. அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பீன்ஸ் வகையை பொறுத்து தான் அது. இப்போ ஒரு கப் பீன்ஸ்ல 50 முதல் பாத்தீங்கன்னா 150 கிராம் வரைக்கும், 50 இருந்து 100 கிராம், 150 கிராம் வரைக்கும் கால்சியம் சத்து பீன்ஸ் வகைகள் இருக்கு. பீன்ஸ் வகைகள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க பீன்ஸ் போன்ற சைவமான
ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை பெற்று 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நம் தாத்தா பாட்டி மூத்த குடிமக்கள்லாம் அவங்களுடைய உடல் அமைப்பையும் மனதமைப்பையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அவங்களால முடியும். ஆரஞ்சு ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் சத்துக்கள் உட்பட பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வந்து பெறலாம். கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்கலாம் தினமும் ஆரஞ்சு ஜூஸ் குடித்து வரும்போது கட்டாயமாக அவர்களது கால்சியம் தேவையானது பூர்த்தி செய்யப்படும். இப்போ 237 மில்லி லிட்டர் ஆரஞ்சு ஜூஸில் 300 மில்லி கிராமுக்கு கால்சியம் சத்து இருக்கு. கால்சியம் தவிர ஆரஞ்சில் விட்டமின் சி அதிக அளவில் காணப்படுவதில்லை. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட இம்யூன் பவர் வந்து அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்தும். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் தடுக்கும். ஸோ நமக்கு வந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக்கலாம். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் அந்த சுகர் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கால்சியம் சத்துக்கள் கிடைக்கப்பெற்று எலும்புகளை அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தும். அத்திப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய எலும்புகளை வந்து வலுப்படுத்தும். கால்சியம் பற்றாக்குறையை அது உங்களுக்கு 60 வயதுக்கு அப்புறமும் நீக்கிடும். அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடியது. அது வந்து ஒரு உலர்ந்த அத்திப்பழத்திலையுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உலர்ந்த வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைக்கும் போதும் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அத்திப்பழத்தை பறித்து சாப்பிட்றீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து கால்சியம் சத்துக்கள் ஏராளமாக கிடைக்கும். 100 கிராம்லேருந்து அத்திப்பழத்தில் 162 மில்லிகிராம் வரைக்குமே கால்சியம் சத்துக்களை வந்து பெறலாம். இப்போ அத்திப்பழம் வந்து குறிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு மருத்துவமைக்கு பெயர் பெற்றது. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 60 வயதுக்கு அப்புறமும் அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ அப்போ அத்திப்பழம் கிடைக்கும் போது சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 2 அத்திப்பழம் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய சுகர் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருந்து செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட 50, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக மருத்துவ பரிந்துரையின்படி நீங்கள் அத்திப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடல் நரம்புகள், எலும்புகள், தசைகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஏன்னா கால்சியம் சத்து அதில் இருக்கு. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கால்சியம் சத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்வதற்கு நூக்கல் காய்கறி வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ எந்த ஒரு பழம் அல்லது காய்கறியுடன் ஒப்பிடும்பொழுது நூக்களை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அதில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கு. ஒரு கப் சமைக்கப்படாத நூக்கல்ல 80 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் காணப்படுது. அதோடு விட்டமின் கே மற்றும் நார் சத்தும் அதிக அளவு நூக்கல் இருக்கிறதால இது ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் ரத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் அந்த கால்சியம் சத்து நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நமது எலும்புகள் வந்து தொடர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எலும்பு திசுக்கள் வந்து உடைக்கப்பட்டு புதிய எலும்பு திசுக்களோடு அது வந்து செயல்படணும். அதுக்கு கால்சியம் சத்து மட்டும் பார்த்தீங்கன்னா புதிய இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த திசுக்களை வந்து நம்மளுடைய உடலால் உற்பத்தி செய்யறதுக்கு அது காரணமாகவே அமையும். போதுமான அளவுக்கு கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா நமக்கு எலும்புகள் வந்து மிகவும் வலுவிழந்து அடிக்கடி வந்து ஃப்ராக்சர், பிற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ நீங்கள் சீக்கிரமாக வந்து கீழே விழுந்து உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா கால்சியம் சத்து உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும்போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் வந்து உங்களுக்கு ஆறுவது தாமதமாகும். எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து இணையாது. அப்போ போதுமான அளவுக்கு வந்து கால்சியம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். இப்போ கால்சியம் சத்து இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி போன்ற பிற பிரச்சனைகளுமே எலும்புகள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து வலிகளை ஏற்படுத்தக்கூடியது காரணமாயிடும். இப்போ விட்டமின் டி சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி சத்து இருக்கும்போது விட்டமின் டி சத்து கால்சியம் சத்து உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை வந்து நமக்கு பலப்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விட்டமின் டி சத்து பெறுவதற்கு சாயங்காலம் நீங்கள் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரலாம். விட்டமின் டி சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த கால்சியம் சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.